இருக்கக்கூடியது 13ஆம் நாள் சண்டை. இந்த 13ஆம் நாள் யுத்தத்திலே யார் போய் யாரை கொள்வது, யார் மீது யார் யுத்தத்துக்கு செல்வது, இன்று அவர்களுடைய சார்பிலே யார் வருகிறார்கள், அதற்கு பதிலாக நாம் யாரை அனுப்ப வேண்டும் என்று ஒன்றுமே புரியாமல் தவித்துக் கொண்டிருக்கேன். இன்னொரு விஷயம் என்னவென்றால், என்ன படுபாவியாகிய தம்பி துரியோதன் அவன் தந்திரமான சூழ்ச்சிகள் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறான். ஆமா, கலிங்க போர் என்று சொல்லக்கூடிய நகுமுக யுத்தம் ஏற்படுத்தி படைகளை 4 திசைக்கு அனுப்பியிருக்கிறான். அதை சமாளிக்க தம்பிமார்கள் 4 4 திசைக்கு வீட்டா எல்லாம் இருப்பீங்களா? ஐயோ, தம்பிமார்கள் 4 பேரும் 4 திசைக்கு போயிருக்கிறார்கள். ஆனால் நான் மட்டும் இந்த பாடி கூடாரத்திலே தனிமையில் இருக்கிறீங்க. தனிமையாக இருந்தாலும் எனக்கு துணையாக என் தம்பி அர்ஜுனனுக்கும் சுபதிரைக்கும் பிறந்த அபிமன்னனை எனக்கு அதாவது பாதுகாப்பாக விட்டுவிட்டு அவர்கள் போயிருக்கிறார்கள். அபிமன்னன் சிறிய பாலகன். ஆமாங்க, 16 வயது முடியாதவன். அந்த 16 வயது முடியாத அந்த சிறு பாலகன் அவனை காவலாக வைத்து விட்டு போயிருக்காங்க. ஆமா, ஆனால் ஏனோ தெரியவில்லை. இந்த தம்பியுடைய மகன் அபிமன்னன் எங்கேயோ விளையாட்டுத்தனமாக பிள்ளைகளோடு விளையாடின போர்க்களத்திலே வீரர்களுக்கெல்லாம் குடும்பம் பசங்க குட்டி எல்லாம் இருக்குல்ல. ஆமாங்க, அந்த பிள்ளைகளோடு விளையாட எங்க போறான்னு தெரியல. ஆனால் நான் போய் ஆசனத்தில் அமர்கிறேன். நம்முடைய அதாவது என்னுடைய தம்பி மகள் என்னை நாடி வரும்போது எனக்கு சொல்லு. அப்படியே ஆகட்டுங்க. அந்த தருவர் எங்க இருக்கிற பாரு. அடி 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 ஊமா ஊற கெடுக்க கோட்டான் குடி கெடுக்கின்ற மாதிரி. டேய் டேய் யாடா டேய் ஐயா அப்படி அவனை அடி அடிட்டு அடித்து நான் இறங்கறற பாத்துட்டு வரேன். போலாம் இங்கே டேய் ஒரு பக்கமா இரு. இருக்கா இல்ல டேய் ஆத்மாட் போய் மாதிரி போவோம். ஐயா பாடி குடாரத்தில் தன்னதர்மையாக இருக்கிறான். தன்னதர்மையாக இருக்கிறான். இதுதான் சமயம். இந்த சமயத்தை விட்டு விட்டால் ஓய் குடுப்பேட்டே நீ குடுக்கறியா இல்லங்க அவங்க குடுக்கறாங்களா பார்க்கலாம். டேய் ஐயா இருந்த போதில
முதலில வந்திருக்கின்றோம். நீ ஓட்டோட்டமாக சென்று உன்னுடைய ஆசனாக விலகக்கூடிய துரோணாச்சாரி வந்திருக்கார் என்று துரோணாச்சாரி வந்திருக்கின்ற தர்மனை தெரிவிக்கிறார். நாம் பாசறை நாடி குருவாவுடன் துரோணாச்சாரி வந்திருக்கிறார். எங்களுக்கெல்லாம் கல்வி பயின்ற தகவல் வித்தைகளை சொல்லிக் கொடுத்த ஆசிரியர் துரோணாச்சாரி அவர் வந்து நம்மை தேடி வந்திருக்காரு. ஆமாங்க, ஒருவேளை சமாதானமாக தூண்டு வந்திருக்காரோ இருக்கும். இல்ல இவரு தூது வர்றார் சமாதானமாக. ஆனா சமாதானம் என்பது அவன் ஜாதகத்திலே கிடையாது. என்ன பண்றது, அவங்க ஜாதகத்துல இல்ல இவங்க ஜாதகத்துல இருக்குதா? அப்படியா? சரி, ஒருவேளை அப்படி கூட இருக்கலாம். நாமே போய் அவரை எதிர்கொண்டு அழைத்து வரலாம். அப்படியே ஆகட்டுங்க. ஐயா பார்த்து உட்காரு, சேர் வாங்கி போடும். உங்களுடைய வழக்கத்தை
எடுத்து உன்னுடைய வணக்கத்தை எடுத்து என் சல்பால போடுறான். ஐயா வணக்கத்தை எடுத்துன்னு போய் அந்த ஆளு பூட்டிக்கு போற சொல்றாரு. வாத்தியார் தானே, வாத்தியாரா இருந்தாலும் கூட்டாரு. தமிழ்நாட்டு அந்த காலத்துல நாங்கெல்லாம் வாத்தியாருக்கு தண்ணி கொண்டு போனோம். சோத்த காய வச்சு தெரியுமா உனக்கு? ஐயா நாங்க லோட்டா எடுத்துன்னு போயிருக்கிறோம். இப்போ வாத்தியாருக்கு சரக்கு ஊற்றி ஐயா குருவே தங்கள் பாதக்காமங்களை அந்த ரதகொடி கம்பத்தில் ஏறி இல்லை என்றால் உன்னை அடி அடி என்று அடிக்கிறேன். ஐயா குருவே என்ன தீவினை செய்தி உங்களுக்கு ஏதாவது நான் கஷ்டத்தை கொடுத்திருந்தா பரவாயில்ல. நேராக வந்து அடே தருமா உன்னை நான் ரதவடிக பத்தில கட்டி போக வேண்டும், வா புறப்படு அப்படின்னா என்ன ஒண்ணும் புரியலையே. நேற்று தினம் நீ செய்த செயல் அப்படி செயல். உன்னை நேற்றே நான் என்ன தெரிவித்தேன் தெரியுமா? என்றாவது ஒரு நாள் உன்னை அடி அடி அடிக்க வேண்டும் என்ற எண்ணம் என்னுடைய பள்ளி கூட அடிப்பது வேற. நீ செய்த செயலின் காரணத்தாலே உன்னை அடிக்க வேண்டும் என்ற நோட்டத்தில் இருந்தேன். இந்த தினம் அந்த துரியானோ என்னை அழைத்து நீங்கள் நேற்று செய்திருக்கிற சபதம், அந்த சபதத்திற்கு நேரம் வந்து விட்டது என்று சொல்லி என்னையோ அனுப்பி உன்னை அடித்து வரியா இல்லையாடா? வேற பேச்செல்லாம் பேசாத. வரமாட்டியா? சொல்லுகிறாரு அதே எங்க வாத்தியார் அப்பவே போட்டு காலில் வந்து எல்லாத்தையும் செய்வோம். நான் குடிக்கூடாதுன்னு சொன்னா எங்க கேட்கறேன்? குச்சினே என்ன பண்ணுவேன்? குச்சினுக்கிறவங்க போய் கேட்கணும். என்ன கேட்டாக்கா எல்லாருமே நான் குடிக்கலன்னு நான் குடிக்கலன்றாங்க. யார் தான் அப்படி என் வார்த்தை கேட்டு ஒழுங்கு மரியாதையாக குருவுடைய வார்த்தை கேட்டு யாரையா இல்லையாடா? யாரவில்லை என்றால் உடன் லேசில விட போறது கிடையாது. வரும் பாரு துன்பம் உனக்கு. ஏறி வாழாயா பின்னாடி? ஏறி வாழாயா பின்னாடி? வரமாட்டேன். என் தம்பிமாக இல்லாத நேரம் ஐயா குருவே
ஐயனேரி என்று சொல்லக்கூடிய அதாவது நம்மை சேர்ந்த ஐயனேரி அதாவது காலனை சேர்ந்தவர் அருமைக்கும் பெருமைக்குரிய அருமை நண்பர் வெங்கடேஸ்வரா நாடக மன்றம் என்று சொல்லக்கூடிய ஒரு நாடக குழுவை நடத்தி வரக்கூடிய அருமை நண்பர் நல்ல நேரத்திலே வெங்கடேசன் என்று சொல்லக்கூடிய அருமை நண்பர் நல்ல நேரத்தில் அடியார் பேரில் அன்பு கூர்ந்த 50 ரூபாயும் நமது நாடக மன்றத்துக்காக 50 ரூபாயும் பெருமையாக தந்திருக்கிறார். ஆமா, அன்னாறு மன்னவரை சார்ந்தவர்களும் ஆண்டவர் நல்பெற்று வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். அப்படி இருக்கும்போது தர்மா, உன்னை என்ன சொல்லிவிட்டேன்? எதற்கு அழுது கொண்டு புலம்பிக் கொண்டு இருக்கின்றான்? ஏண்டா, உன்னை ஒரு அடிக்கோள் இது வரைக்கும் அடித்ததே கிடையாது. உன்னையே நியாயமான முறையிலே ஏறி ரத குடும்பத்தில் ஏறான்னு சொல்ல கண்டி உன்னை அடித்தனா? எதுக்கு அழுது கொண்டு இருக்கு? வரையா இல்லையா? முடியாதா? அப்படின்னா ஆட்டுவேன். அழுது கொண்டு புலம்பிக் கொண்டிருக்கு. தகுமா? தகுமா? போயாச்சா? பரவாயில்ல. என்னாச்சு? சொல்ற போய் நீ அவன் நான் சொன்னா கேட்க மாட்டேன். நீயா சொல்லியா சொல்றான்? நீ சொல்லி வாத்தியார் சொல்லியே கேட்கறா? நான் வேலைக்காரன் சொல்லி கேட்டுருவாங்களா? போய் சொல்றான். யார் சொல்றா? இல்லையா ஐயா? ஐயா யாரையா இல்லை? அந்த ஆள் பேசி கேட்டு நேரு இன்னும் என் சூத்து பஞ்சர் ஆகி அதெல்லாம் என்னால பஞ்சர் கடை கூட இல்லை. பஞ்சர் போட்டு பார்த்து அதெல்லாம் என்னால ஐயா வலிக்குதா? வலிக்குதுல்ல. நான் என்ன பண்றது? அந்த ஆள் முன்னாடி இது ஏன்னா வச்சுருக்கிறாரு. நான் என்ன பண்றதா? என்னால் அதாவது அவர் சொல்றாரு, அவர் வந்து துரியன்கிட்ட சபதம் பண்ணிட்டு வந்திருக்கார், என்னை ரதகுடி கம்பத்திலே கட்டி அடித்து வருகிறேன் என்று. ஆனா அவர் சொல்லபடி அவரு சொல்லிட்டு வந்திருக்காரு. அதனால என் தம்பிமார்கள் இல்லாத நேரம் இது. ஆமா, அவர்கள் கலிங்க போருக்காக 4 திசைக்கு 4 பேர் போயிருக்கிறார்கள். அவங்க அங்க போயிட்டு இருக்கும் போது என் மகன், அதாவது எங்கள் மகன் அபிமன்னன் எங்கேயோ விளையாட போயிருக்கிறான். எங்கதான் போய்க்குது. ஆனா அவன் அவன் இல்லாம அவன் இருந்தாலும் அவன்கிட்ட சொல்லிட்டு அவன் வந்துருவேன். ஆமா, அவனும் இல்ல. அவனும் அவங்க தம்பிமார்களை கூட்டு வரேன். போ நான் என்ன சொல்ல? தம்பிமாரை கூப்பிட்டு அவனை கூப்பிட்டு 5 பேர் இருக்கிற யாரும் அடிக்கிறது கம்னாச்சு. ஆமா, யார் அடிக்கணும்? நீ யாரையும் அடிக்க தேவையில்ல. அவங்க 5 பேர் சேர்ந்து தருவா சொல்வதை கேள். யாரையா இல்லையா ரதகுடி கம்பத்துல? ஐயா குருவே, பொறுமையாக இருங்கள். ஏன்னா நாங்களும் உனக்கு மாணவன் தான், நீங்களும் எனக்கு மாணவன் தான், அவர்களும் மாணவன் தான். உண்மைதான். நீ அவங்க வேணாம் அப்படின்னு நான் சொல்லல. ஆனால் அவங்க மேல காட்டுற பாசத்தை எங்க மேலே காட்டலாம். நான் யாரை சார்ந்திருக்கின்றேன் தெரியுமா? யார? உங்களுக்கு அனைவருக்கும் குரு தான். ஆனா நான் சார்ந்திருப்பதும் அந்த துரியனும். அப்படி இருக்கும்போது நான் சொல்வதை கேள். ரதகோண கம்பத்துல ஏறு. உன்னை இட்டுன்னு போய் துரியனை சாத்திட்டு எத்தோ இங்கே விட்டு போறேன். குரு பேச்சு கேள். குரு பேச்சு கேட்காத மாணவர்கள் உருப்பட்டத சரித்திரமே கிடையாது. சரி, அதனால குருவின் வார்த்தை கேட்காத மாணவர்கள் உருப்பட்டத சரித்திரம் தான் உண்மையே கிடையாது. அது தாய் பேச்சு கேட்காத மாணவனும் குரு பேச்சு கேட்காத மாணவனும் உலகத்திலே உருப்பட்டத சரித்திரம் கிடையாது. குரு சொல்ற யாரா? நீ யாரா? ஐயா குருவே, ஐயா வாய் ஏன் இப்படி? யார் ரானா யார் மன்னனா என்னடா ஐயா குருவே? ஆமா, நீ கூட தான் காத்தால போனீங்க. இப்படி நான் ஏறி காரிக்கா போனேன். அது சொல்றா கம்மா பேலத்துக்கு போயிட்டாரு குருவே. அடிக்காமே
என் தம்பிமார்கள் இல்லாத நேரத்திலே இப்படி வந்து என்னை துன்புறுத்துகிறீர். நான் இதுவரைக்கும் என் கிரகத்தின் மீது யாரும் கை வைத்ததே கிடையாது. அப்படி நான் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது இப்படி வந்து நீங்கள் என்னை தாறுமாறாக சரியா கிடையாது. இவர் சொல்வதை கேட்டியாடா? தம்பி மாறி இருக்கும் போது உன்னும் அடிக்கிறது நான் பைத்தியமா? ஐயா நீ ஒன்னா நம்பர் அவங்க இல்லைன்னு தெரிஞ்சுதானே வந்துக்கிற உன்னை அடித்ததுக்கு. டேய் அப்படி இருக்கும்போது உன் தம்பி மாறி செய்குவார். ஆமா இருக்கும்போது நீங்கள் வந்து இப்படி அவதூறாக நடந்து கொள்கிறீர்களே. என்னது நியாயமா இது? அவதூறாக நடந்து கொள்கிறேன். நான் அங்கு சபதம் எடுத்து வந்திருக்கின்றேன். என் சபதம் செய்ய வேண்டும். யாரா வந்துக்கிட்டு பையா? டேய் பீமேச்சான் அவனை பார்த்தாவே ஒத்துக்கிற பையா. டேய் ஓ இல்ல இப்ப எதுக்கு பேய்துன்னு ஒண்ணுக்குறனியா? எந்த பீமா? நான் என்ன பீமா சொன்னா? ஓ நான் என் ஊர்ல ஏறு கலப்பு ஓட்டுற